யோபு எந்த பாதையில கடந்து போனாரோ அதே பாதையில தான் யோசேப்பு கடந்து போறாரு. அவருக்கு ஒரு காலகட்டம் வருது, இனி என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. இனி என்ன செய்யணும், நான் இதுக்கு மேல என்ன உழைக்கணும்? போத்திபாருடைய வீட்டில் இருக்கும்போது பாவம் வந்துச்சு, நான் ஜெயிச்சிட்டேன் ஆண்டவரே, நான் சாட்சியா வாழ்ந்தேன்ல, சிறைச்சாலையில இவ்வளவு வேலை இருந்து நான் சாட்சியா வாழ்ந்தேன்ல. இப்போ அவரா ஒன்ன ட்ரை பண்றாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், நீ பயப்படவும் வேண்டாம், நீ கலங்கவும் வேண்டாம். இந்த சூழ்நிலையில நான் தான் உன்னை அழைச்சிட்டு போறேன், இந்த டைமிங்ல நான் தான் உன்னை கொண்டு போறேன். நீங்கள் அமர்ந்திருந்து அது அந்த டைம் வரும்போது, அந்த வருஷம் வரும்போது, அந்த காலம் வரும்போது சகலமும் ஒழுங்கா கிளியரா அழகா மாறி கர்த்தரே அந்த காரியத்தை செய்வார். அவரே அதற்கான ஆட்களை கொண்டு வருவார். நான் நம்புறேன், அந்த டைம் வரும்போது உங்களுக்கான வாசல் திறக்கும். அந்த டைம் வரும்போது உங்களுக்கான நபரை கர்த்தர் கொண்டு வருவார். அந்த டைம் வரும்போது சகலமும் கர்த்தர் சரி பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?